கஸ்டம் கிளியரன்ஸ்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அடுத்த டெர்மினல் போகிறதுக்கு இப்போ நான் இருக்கிறது வந்து டெர்மினல் 5. நான் எனக்கு போக வேண்டிய டெர்மினல் வந்து டெர்மினல் 1. அங்கே தான் மெட்ரோ வந்துருச்சு. இனி மெட்ரோவில் ஏறி டெர்மினல் 1க்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம கேட் பிடிச்சி போகணும். என் கூட வந்து அவங்க இன்னும் வரலை. மேபி அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் முன்னாடி போயிடுறேன். அவங்கள வந்து டெர்மினல் 1ல் வந்து மீட் பண்ணிக்கலாம் கிளம்பிட்டேன். ஒரு ஷிப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னோடய வெக்கேஷன் முடிஞ்சோன்னே, லீவ் முடிஞ்சோன்னே நானாக இன்ஃபார்ம் பண்ணணும். என்னோடய ஆஃபீஸில் என்னோடய ஹேண்ட்லர் ஒருத்தவங்க இருப்பாங்க. நான் இந்த மாதிரி ரெடியாக இருக்கேன், இந்த டேட்லேருந்து நான் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கேன்னு அவங்க சொன்னோன்னே அவங்க எந்த வெசலில் வேக்கன்சி இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கப்பலில் இருக்குது, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணீங்களா இந்த டேட்டுக்கு. நம்ம ஓகே சரின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். மெடிக்கல் டெஸ்ட்லாம் முடிஞ்சோன்னே நம்மளுக்கு கான்ட்ராக்டு சேல்ரி எல்லாம் கொடுத்து அது நமக்கு ஓகேவான்னு அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் நம்ம முடித்தோன்னே இவங்க டேட் பிரகாரம் நமக்கு டிக்கெட் போட்டு இந்த மாதிரி கப்பல் எந்த கண்ட்ரியில் எந்த ஹார்பரில் இருக்கோ அங்கே டிக்கெட் கொடுத்து நம்மளை போக சொல்லிடுவாங்க. அதோட நம்ம அங்கே போனோன்னே நமக்கு அந்த இடத்துல ஏஜென்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம அங்கேருந்து கிளம்புனோன்னே ஏஜென்ட் நம்மளை டைரெக்ட் கொண்டு போய் கப்பலில் ஏற்றி விட்டுருவோம். இது நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து கப்பல் போய் சேர்கிற வரைக்கும் எல்லா செலவுமே கம்பெனி தான் பார்க்கும். நமக்கு ஒரு ரூபா செலவு இருக்காது. அதே மாதிரி நாங்கள் கப்பல்லேருந்து சைன் ஆஃப் பண்ணி இறங்கும் போதும் எல்லா செலவும் கம்பெனியே பண்ணி நம்மளை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதே மாதிரி எங்கள் சேல்ரி கிரெடிட் ஆக எப்போலேருந்து டேட்லேருந்து நாங்கள் கப்பல் ஏறின டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஏறுற டைம்லேருந்து எங்களுக்கு சேல்ரி கிடைக்க ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி எங்கள் கான்ட்ராக்ட் முடிஞ்சு நாங்கள் கப்பல்லேருந்து சைன் ஆஃப் பண்ணி இறங்கும் போதும் நாங்கள் இந்தியா வந்து சேர்கிற வரைக்கும் எங்களுக்கு சேல்ரி கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கப்பல்லேருந்து இறங்கினா எனக்கு இந்தியா வர 2லேருந்து 3 நாள் ஆச்சுன்னா எனக்கு 3 நாள் சேல்ரி கிடைக்கும். கப்பலில் இறங்கின நாள் ப்ளஸ் 3 days சேலரியும் சேர்த்து கிரெடிட் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ நேரம் இந்த மெட்ரோ ட்ரெயினில் இந்த முன்னாடி உட்காந்துருக்க ஆள் தான் டிரைவருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா இந்த ட்ரெயினுக்கு டிரைவரே இல்லை. ஸோ ரோபோட்டிக் ஆட்டோமேட்டிக்லி அது அந்தந்த டெர்மினல் ஸ்டாப்பில் நிற்கிது, திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் வருது. நல்லா டெக்னாலஜி எவ்வளோ நல்லா டெவலப் பண்ணி கரெக்டாக போயிட்டு வந்துடும். அதே மாதிரி நம்ம ஊர்லலாம் ஃப்ளைட்லேருந்து இறங்கினோன்னா பைலட்ஸ் ஏரோஸ்டர்ஸ்க்கெலாம் வண்டி வரும், உங்களை கரெக்டாக கொண்டு போய் ஹோட்டல் விடுறது இல்லை மாற்றி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் இன்னொரு டெர்மினலுக்கு முன்னாடியே ஒரு பைலட் நிற்கிறாரு. அவரே மெட்ரோலேயே அவர் பாட்டுக்கு அந்த டெர்மினல் மாதிரி அவரோட வேலைக்கு போய்க்கிறார். இப்போ டெர்மினல் நம்பர் 1 கிட்ட வந்துருச்சு. நம்ம சீக்கிரம் இறங்கி டக்குன்னு போய் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு கேட்டை தேடி போய் வெயிட் பண்ணணும். ஏன்னா இங்கே எல்லோரும் கொஞ்சம் ஸ்லோவாகவே மூவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ நான் லாஸ்ட் சிக்காகோலேருந்து இறங்கும் போது கூட அந்த ஃப்ளைட்டில் உள்ளே ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி மக்கள் பைய போகிறாங்க. அவங்க லக்கேஜ் பைய தான் ஓவர் ஹெட் பின்னில் வச்சுட்டு உட்காராங்க. பின்னாடியோட மக்கள் கம்முன்னு நிற்கிறாங்க. எனக்கு ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுக்கே 20 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொருத்தராக முன்னாடிலேருந்து இறங்குறாங்க, எடுத்து லக்கேஜ் எடுக்கிறாங்க, பொறுமையாக மூவ் பண்ணாங்க. பின்னாடி இல்லாமல் ஒன்றுமே சொல்ல முடியாது, ரொம்ப பொறுமையாக நிற்கிறாங்க. மக்களே செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கெல்லாம் வந்து பாடி செக்லாம் வந்து எந்த இது மெட்டல் டிடெக்டர் வச்சுலாம் பண்ணுறதில்ல. ஒரு ஸ்கேனர் மாதிரி வைக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு கை கால் இது பண்ணிவிட்டு நார்மலாக நிற்க வேண்டியா அது ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணிடும், தென் அவுட். எல்லாத்துக்குமே காமன் அப்படி தான் இருக்குது. ரொம்ப நல்ல சிஸ்டம். டைம் ரொம்ப வேஸ்ட் ஆக மாட்டேங்குது, இல்லை டைம் ரொம்ப சேவ் ஆகுது. கேட் B11 தான் எங்களுக்கு. கேட்டில் போய் உக்காந்துட்டு வெயிட் பண்ணுவோம். இனி ஃப்ளைட்டு 6 மணிக்கு தான். ஃப்ளைட்லேருந்து இறங்கி இப்போ நாங்கள் பால்டிமோர் போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏஜென்ட் ஆல்ரெடி எங்களுக்காக அங்கேயே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லோரும் வண்டியில் ஏறி இப்போ போர்ட் போகிறோம். இங்கேருந்து ஒரு 20-25 மினிட்ஸ் தான் ட்ராவல் சொன்னாங்க. ஓட்டுறதும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. எவ்வளோ லாங் ட்ராவல் வேறு பண்ணிட்டு வந்திருக்கோம். நேராக ஷிப்பில் போய் தான் நீ ரெஸ்ட் எடுக்கணும். சிட்டியும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப பனிப்பொழிவு இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய இடத்துல ரோட்டு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஐஸை கிளியர் பண்ணி ரோட்டு கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி போகிறதுக்காக. வெதர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோல்டாக இருக்குது. இங்கே உள்ள டெம்பரேச்சர் இப்போ -4 அப்படின்னு செக் பண்ணேன் கூகுளில். அவ்வளோதான் காமிச்சிச்சு.
அதனால் ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. நாங்கள் இப்போல்லாம் போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். நான் முன்னாடி நிற்கிறது தான் நான் இப்போ ஜாயின் பண்ண போகிற கப்பல். இப்போ இங்கே வந்து அவங்க ராக் சால்ட் கல் உப்பு டிஸ்சார்ஜிங் நடந்துகிட்ருக்கு. இப்போ இங்கேருந்து டிஸ்சார்ஜ் முடிச்சுட்டு இங்கேருந்து வேறு இடத்துக்கு போய் லோட் பண்ணுவோம். அப்போ என்ன ஐட்டம்னா அப்போ தெரிஞ்சோன்னே உங்களுக்கு சொல்கிறேன். என்னடா கப்பல் பேரை காட்டலன்னு நினைக்காதீங்க, எங்கள் கம்பெனியோட சைபர் செக்யூரிட்டி பாலிசியில் இருக்குது கப்பலோட ஐடென்டிட்டி என்ன பேர் இந்த டீட்டெயிலெலாம் போடக்கூடாதுன்னு. அதனால தான் நான் அதை ப்ளர் பண்ணிட்டேன். இப்போ லக்கேஜ் எடுத்துகிட்டு நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். நைட் டைம்னால க்ரெயின் ஆப்ரேட் பண்ண முடியல. நார்மலி இந்த க்ரெயின் வச்சு தான் லக்கேஜ் எடுப்பாங்க. லேட் நைட் ஆச்சு, எல்லாம் படுத்துட்டாங்கனால யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்களே மேலே ஏற்றிட்டோம். ஒருத்தர் மட்டும் ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. இப்போ உள்ளே வந்தாச்சுன்னு நாங்கள் என்ட்ரி பண்ணணும். இப்போ கப்பலில் ஜாயின் பண்ணோன்னே இந்த என்ட்ரி இருக்கும். கப்பல்லேருந்து நாங்கள் எப்போ வெளியே போனாலும் வரும்போது இதை என்ட்ரி பண்ணணும் இந்த ரெஜிஸ்டரில். அதை என்னோடய என்ட்ரியை போட்டுட்டு இப்போ உள்ளே போய் எங்கே ரூம் கொடுக்குறாங்க என்னன்னு பார்ப்போம். किसने? नए कैडेट को। और 4 साल को कहाँ बोला? पायलट। இங்கே பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துலேயே எப்படி வெதர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. ஒரே பனி விழுக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்னோடய 4th இன்ஜினியர் கேபின்லேயே போயிட்டேன். நான் ரிலீவ் பண்ணுற ஆள் வேறு இடத்துக்கு போய் படுக்கிறேன்னு போயிட்டாரு. அங்கேயே போய் தூங்க போகிறேன். ஹலோ மக்களே, நேற்று நைட்டு வரவே 10-11 மணி ஆயிடுச்சு. ஷிப்புக்கு வந்துட்டு ரொம்ப எதுவும் பண்ணலை. நாங்கள் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தோம் கேபினில். இன்றைக்கி இப்போ டியூட்டிக்கு உள்ளே போயிட்டுருக்கேன். இப்போ தான் இந்தியன் ரூமுக்கு. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு 4-5 மாதம் பிறகு திருப்பி அதே கப்பலில் அதே இந்தியன் ரூமுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன். வெளியே ரொம்ப சவுண்டாக இருக்குது. அதனால் வெளியே எல்லா மிஷினரியை பற்றியும் நான் பொறுமையாக ஒன்று வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்தது எல்லோரையும் பார்ப்போம். கொஞ்சம் மிஷினரிலாம் சுற்றி பார்க்குற இந்தியன் ரூமில் எப்படி கொஞ்சம் நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ணணும். இன்றைக்கி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.